சற்று முன் வெளியான தகவல். பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் 2000 வந்துருச்சா? உடனே இதை பாருங்க. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் 19ஆம் தவணை நிதி அண்மையில் வெளியிடப்பட்டது. விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் விதமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளியின் நிலையை சரிபார்ப்பது எப்படி என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கான பிரத்யேகமான திட்டமாக பிஎம் கிசான் உள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தின் 19வது தவணைக்கான நிதி அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளிகளின் நிலையை சரிபார்ப்பது எப்படி என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பிஎம் கிசான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 6000 நிதியுதவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 3 தவணைகளாக இந்த நிதியை விவசாயிகள் பெறுகின்றன. தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர், மார்ச் காலகட்டங்களில் 3 தவணைகளாக நிதி வழங்கப்படுகிறது. அண்மையில் பிஎம் கிசான் திட்டத்திற்கான 19வது தவணை வெளியிடப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இந்த நிதியை பெறுவதற்கு விவசாயிகள் இகேஒய்சி நடைமுறையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டியது கட்டாயம். பிஎம் கிசான் இணையதளத்தில் ஓடிபி அடிப்படையிலும் ஆஃப்லைனில் தங்களுக்கு அருகிலுள்ள சிஎஸ்சி அமைப்புகளுக்கு சென்றும் விவசாயிகள் இகேஒய்சி நடைமுறையை பூர்த்தி செய்யலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளிகள் தங்களின் நிலையை சரிபார்க்க pmkisan.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதையடுத்து வலது பக்கத்தில் காட்டப்படும் நோட் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அதன் பின்னர் பதிவு எண் மற்றும் கேப்சா கோட் ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து கெட் டேட்டா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய பின் திரையில் பயனாளியின் நிலை ஸ்டேட்டஸ் காட்டப்படும். பிஎம் கிசான் பயனாளிகள் பட்டியலில் பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்கு www.pmkisan.government.in என்ற இணையதள பக்கத்தை பார்வையிட வேண்டும். அங்கு பெனிஃபிஷரி லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தகுதி மற்றும் கிராமம் உள்ளிட்ட விவரங்களை டிராப் டவுன் மெனு மூலமாக தேர்ந்தெடுக்கவும். இதனையடுத்து கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்வதன் மூலமாக திரையில் பயனாளிகளின் பட்டியல் காட்டப்படும். பிஎம் கிசான் திட்டத்தின் பலனை பெறுவதற்கு பயனாளி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சிறு அல்லது குறு விவசாயியாகவும் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பவராகவும் இருக்க வேண்டும். அத்துடன் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்றவராக இருக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டுமில்லாமல் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.